அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு கேண்டல் வேக்ஸ் ரீடிங். இந்த கேண்டல் வேக்ஸ் ரீடிங்கில் நம்ம உறவு சார்ந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த வாசிப்பு அனைவருக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் இல்லை, பொருந்துவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. உங்களுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது உங்களோட உள்ளம் சார்ந்த, எனக்கு இந்த விஷயங்கள் ரொம்ப பக்காவாக பொருந்துது, நான் உணர்றேன், என்னால் உணர முடியுது, அந்த உண்மைத்துவம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் உணர்தல் உங்களுக்கு ஏற்பட்டால் மட்டுமே நீங்கள் இந்த வாசிப்பை உங்களுக்கே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லாத பட்சத்தில் சும்மா பார்த்துட்டு போகலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்யூ. இப்போ நம்ம வாசிப்பில் வரக்கூடிய செய்திகள் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கே உறவு இருக்கு இல்லையா, அந்த உறவு கூட சும்மாலாம் பிரச்சனை வரல அப்படிங்கிறது போல தான் இங்கே எடுத்தோன்னே பிளவுபட்ட மாதிரி வருது. இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, இப்போ சில பேர் 2 பேர் ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு என்ன காரணமோ எதுவுமே சொல்லாமல் பிரிஞ்சு போயிடுவாங்க. அது மாதிரி கிடையாது. இங்கே என்னென்னா, ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, மனவேதனையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு துரோகத்தின் சாயல் ஏதாவது உணர்ந்திருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு தான் அப்புறம் அந்த உறவில் விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல தான் என்னால் கண்டறிய முடியுது. ஸோ ஏதோ ஒரு வேதனையான சம்பவம் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது, அதனால் இருவருக்கும் இடையே ஒரு விலகல் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல இருக்குது. தற்போது 2 பேருமே பேசுகிறத நிறுத்தியிருக்கலாம். சில பேர் பக்கத்தில் இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், இருந்தாலும் அவ்வளோவா பேசாமல் இருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லை, நீங்கள் ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கீங்க, இல்லைன்னா அவங்க உங்களை பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இங்கே பிளாக் பண்ண மாதிரியெல்லாம் கிடையாது. பேசணும்னு நினச்சா பேசலாம், அந்த இடைவெளி ஒன்றும் அவ்வளோ அதிகமாக காட்டலை இங்கே எனக்கு. ஸோ 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க, இன்னொருத்தவங்க கோச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல தான் இங்கே என்னால் உணர முடியுது. ஸோ உங்களுக்கான ஒரு உள் பார்வையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த உறவு இந்த சிதைந்து போவதற்கான காரணங்கள் என்ன, எதற்காக இந்த உறவு இப்படி இருக்குது அப்படின்னு 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க சிந்திச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல இருக்குது. ஸோ இது மறுபடியும் பூக்குமா அப்படின்னா, அந்த செடியில் பூ பூக்குமா அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது, மீண்டும் தொடங்குவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல இருக்குது. 2 பேருமே ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருக்கலாம், சற்று கோபம் வர மாதிரியான நபர்களாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல இருக்குது. ஆனால் ஒரு மெல்லிய தொடக்கம் அதுவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு பொருள் மேலேருந்து கீழே விழுவுது அப்படின்னா, பக்கத்தில் 2 பேர் இருக்கும் அப்படின்னா, அந்த 2 பேருமே அந்த பொருளை பிடிக்க முயற்சி பண்ணுவோம், ஏன்னா அது கீழே விழுந்து உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே போல தான் இந்த உறவு அப்படிங்கிறது, அது விரிசல் ஆல்ரெடி கொஞ்சம் விட்டு இருக்கு, மறுபடியும் அதை பெருசாக்கக்கூடாது அப்படின்னு யாராவது ஒரு கரங்கள் அதை காப்பாற்றும் அப்படிங்கிறது போல இந்த வாசிப்பில் என்னால் உணர முடியுது. ஸோ அது நீங்களாகவும் இருக்கலாம், அவங்களாவும் இருக்கலாம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த உறவில் மறுபடியும் ஒரு இணைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறது போல தான் என்னால் இங்கே கணிக்க முடியுது. ஏன்னா அப்படி ஒரு அழகான எனர்ஜி இருக்குது, கோபமும் இருக்குது, அதே நேரம் சில குறைகளும் இருக்குது, அதே நேரம் விட்டு போகக்கூடாதுன்ற ஒரு அன்பும் இருக்குது அப்படிங்கிறது போல தான் இருக்குது. நல்லா இருக்குது. அவங்க உங்களை நினச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னா, ஆமாம் நினச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல தான் இங்கே என்னால் கணிக்க முடியுது. எதிர்காலத்தில் அவங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதற்கான முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் அவங்க இருப்பாங்க. ஆனால் அது அவங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிறது போல இருக்குது. சில நேரங்களில் இந்த 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா, இப்போ உங்கள் மேலே தவறு இல்லை அப்படிங்கிற போது நீங்கள் அதை போய் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. நமக்கு தெரியும், நம்ம இந்த உறவில் நம்ம சரியாக இருந்திருக்கோம், அவர்கள் மேலே தான் பிழை இருக்குது அப்படின்னும் போது அவங்க தான் பேசணும்னு எதிர்பார்ப்போம்ல. அதே போல தான் அவங்க சைட்லேருந்து அவங்க பேச வருவாங்களான்னா, ஆமாம் அவங்களே சில நேரங்களில் அந்த தவறை உணர்ந்து அப்படி பேசக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு சில விஷயங்கள் இப்போ நீங்களும் சரி அவங்களும் சரி இந்த உறவில் இருக்கீங்க இல்லை அப்படிங்கிறத தாண்டி இந்த உறவு தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையிலையும் இருக்கீங்க அப்படிங்கிறது போல இருக்குது. 2 பேர் மனசுலையும் இந்த போல எண்ணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. தற்போதைய நிலையை விட்டுட்டு கடந்த காலங்களில் நடந்த சில கசப்பான நிகழ்வுகள் இருக்கும்ல, அதை நினச்சி வருத்தப்படுறாங்களான்னு கேட்டால் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் இல்லையா, அதை நினச்சி அவங்க வருத்தப்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மனதில் அந்த ஒரு சுமை இருக்கான்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் அவங்க ரொம்ப வெளிப்படை தன்மை இல்லாமல் இருக்காங்க, வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது போல இருக்குது. ஸோ அவங்க தன்னைத்தானே கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. அவங்களோட மனநிலை பார்த்திங்கன்னா, அவங்களுக்கே என்ன நடக்குதுன்னு புரியல, தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு புரியல, தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது புரியாமல் இருக்கலாம், ஏதாவது பயங்கள் குழப்பங்கள், அப்புறம் இல்லைன்னா ஏதாவது குற்ற உணர்வுகள் போல தன்னைத்தானே சிறைப்படுத்தி கொள்வதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போன்றுதான் இப்போ அவங்களோட தற்போதைய நிலை இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல இருக்குது. ஸோ உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த உறவு சார்ந்த நம்பிக்கை இருக்கா, மீண்டு வருவாங்களா அப்படின்னா
வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு நேரம் எடுக்குமானா கண்டிப்பாக இதுக்கான ஒரு நேரங்கிறது தேவைப்படுது. இருவருக்குள்ளுமே ஒரு இப்போதைக்கு ஒரு சமாதானமாக ஓகே நீ இருக்கியா இரு, நான் இங்கே இருக்கேன் அப்படின்றது போல தான். ஒரு சண்டை சச்சரவெல்லாம் தாண்டி அவங்களுக்கான ஒரு நேரத்தை கொடுத்தா அவங்க மறுபடியும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல தான் இருக்குது. இந்த உறவில் ஒரு நம்பிக்கையான ஒரு இலையோடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, உயிர் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. இப்போ இதே நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, அந்த நபர் உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா நான் உன்னை மறந்துடல அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. எஸ், கண்டிப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீ எப்படி நான் உன்னை மறந்துட்டேன்னு நினைக்கலாம் அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் மறுபடியும் இணைஞ்சிங்க, பேச சந்தர்ப்பங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறது போல் நீயா இப்படி கற்பனை பண்ணிக்கலாம் நான் உன்னை மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் வரக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்க மனதில் இருக்க வலியை உங்ககிட்ட வெளிப்படுத்தாமல் இருக்காங்க அப்படிங்கிறது போல தான் இருக்குது. இல்லை அந்த தன்னை எப்படி புரிய வைக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் கற்றுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட புரிய வைக்கணும், அந்த புரிய வைக்கிறது எப்படிங்கிறத நான் ஒரு பாடமாக படிச்சுட்டு இருக்கேன். எப்படி உங்ககிட்ட காட்டுறது, என்னோட வழிகள் எப்படி நீ புரிஞ்சுக்கிற மாதிரி நான் எடுத்து உரைப்பது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை அவங்க கற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல தான் இருக்குது. ஸோ உங்களோட உள்ளம் பார்த்தீங்கன்னா உறுதியாக இருக்க வேண்டிய காலம், ஆனால் அந்த உள்ளத்தில் வலிகள் ஜாஸ்தியாக இருக்கனால நிறையா விஷயங்களில் எச்சரிக்கை உணர்வோடு இருக்காங்க அப்படிங்கிறது போல தான் உங்களோட இந்த வாசிப்பில் வருது. ஓகேவா? ஆனால் சில நேரங்களில் இந்த தவறுகள் நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்குது. நான் முதல்ல சொன்னேன் தெரியுமா, ஃபஸ்ட்டு நம்ம ரீடிங் பார்க்கும்போதே ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு, அதனால ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ அந்த மறுபடியும் நடக்காத வண்ணம் பார்த்துக்கிட்டா தான் இந்த உறவு அடுத்த படிநிலைக்கு போகும் அப்படிங்கிறது போல இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு குற்ற உணர்வோ இல்லை ஒரு வெறுப்போ அவங்க மனசில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வருத்தமாக இருக்காங்களான்னு கேட்டால் ஆமாம், கொஞ்சம் வருத்தமாக இருக்காங்க, எதையோ இழந்து விட்டது போல் இருக்காங்க. சில நேரங்களில் இப்போ அவங்க தனிச்சு இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கான சில விஷயங்கள் சரியாக போகலை அப்படிங்கிறது போல இருக்குது. கடந்த காலங்களில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்கலாம், இல்லை இழப்புகள் நடந்திருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல இருக்குது. ஆனால் உள்ளார்ந்த நம்பிக்கை மட்டும் இன்னும் குறையாமல் இருக்குது. எப்படியும் நம்ம மறுபடியும் பார்ப்போம், பேசுவோம் அப்படிங்கிறது போல் சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்பிக்கையோடு இருக்காங்க அப்படிங்கிறது போல் இருக்கலாம். அதனால தான் நான் சொன்னேன், நீ எப்படி என்னை மறந்துட்டேன்னு நினைக்கலாம் அப்படின்றது போல் உங்ககிட்ட அவங்க கேட்கவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல் இருக்கு. ஆனால் இப்போ மிகுந்த பொறுப்புள்ள நபராக அவங்க மாறிட்டு இருக்காங்க. மன அழுத்தம்லாம் இருக்குன்னு சொன்னிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த மன அழுத்தங்கள்லேருந்து விடுதலை பெறுவது எப்படி, வாழ்க்கையில் இன்னும் கொஞ்சம் நம்மளை பெட்டராக ஆக்கிக்கிறது எப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஈடுபடலாம். ஒரு மன அமைதி தேடுவதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தேடலில் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லை எங்கேயாவது ஒரு சுற்றுலா போயிருக்கலாம், இல்லை கோயிலுக்கு போகிறது, ஏதோ ஒரு விஷயங்கள் தன் மனசுக்கு ஒரு இதமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல இருக்குது. சில நேரங்களில் அந்த சமூக ஊடகங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி தன்னைத்தானே ஒரு குணப்படுத்துதல் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. அதிகமாக அவங்கள வெளியில் பார்க்க முடியாது அப்படிங்கிறது போல் இங்கே என்னால் உணர முடியுது. ஸோ முதல்ல நம்ம தன்னைத்தானே சிறை வைத்து கொள்ளக்கூடிய நபராக இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ அவங்களே இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் என்ன நானே தனித்து வச்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உணர்வு சார்ந்து பார்த்தீங்கன்னா எஸ், உங்களை பற்றின ஞாபகங்கள் இருக்குது, நினைக்கிறது இருக்குது, இன்னும் சில எண்ணங்கள் வரும் இல்லையா, நீங்கள் பேசி பழகின தருணங்கள், அது போன்ற ஞாபகங்கள் வரவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துலேயுமே ஒரு ஒழுக்கத்தை அவங்க கடைப்பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ உங்களை பற்றி தவறான விஷயங்கள் அவங்க மனசில் இருக்கான்னு கேட்டால் இல்லை, எல்லாமே ஒரு ஒழுக்கமான ஒரு நல்ல சிந்தனை, ஒரு தெளிவான விஷயங்களை தான் அவங்க இப்போதைக்கு நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது போல தான் இங்கே இந்த வாசிப்பில் என்னால் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ உள்ளத்துலேருந்து ஒரு அமைதியை ஆசைப்படுறாங்க. அந்த அமைதியோடு உங்ககிட்ட பேசணுன்ற ஒரு ஆசையாக இருக்கலாம். ஸோ உயிர் சக்தின்னு ஒன்று இருக்கான்னு கேட்டால் அந்த உறவில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ சில நேரங்களில் சில காத்திருப்புகள் தேவைப்படுது அப்படிங்கிறது போல தான் உங்களோட வாசிப்பில் வருது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த வாசிப்பில் என்னால் கணிக்க முடிஞ்ச விஷயங்கள். மறுபடியும் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதற்கான ஒரு குணப்படுத்துதல், இருவரோட மனசும் கொஞ்சம் ஒரு குணப்படுத்துவதற்கான நேரம் தேவைப்படுது. இருவரும் ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது போல இருக்குது. ஏன்னா அப்போ தான் மறுபடியும் அந்த பழைய விஷயங்கள், பழைய தவறுகள் எதுவுமே மறுபடியும் எட்டி பார்க்காம இருக்கும். ஸோ நல்லா இருக்கு, நைஸ். நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் பேசுவீங்களா இல்லை அவங்க பேசுவாங்களான்னு கணிக்கவே முடியாது. எங்கேருந்து எப்போ அழைப்பு வரும், எப்போ நம்மளை அறியாமல் மெசேஜ் போடுவோமா, இல்லை நம்மளை அறியாமல் கால் பண்ணுவோமா, இல்லை அவங்கள அறியாமல் கால் பண்ணுவாங்களா,
தெரியாது, கண்டிப்பாக தெரியாது. அதெல்லாம் அந்த பிரபஞ்சத்தோட ரகசியம். ஆனால் மறுபடியும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது போல தான் இந்த வாசிப்பில் என்னால் கணிக்க முடியுது. ஆனால் பார்த்துக்கோங்க, நான் சொன்ன மாதிரி இது ஒரு பொதுவான வாசிப்பு. எவ்வளோ பொருந்துதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பொருந்தாத விஷயங்களை நீங்களே திணிச்சு பார்த்து எடுத்துக்காதீங்க. ஓகே, நன்றி.